பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. சங்கீதம் 23:5 சொல்லுகிறது, என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. தாவீது சின்ன வயதிலேயே சொந்த அண்ணன்மார்களாலே உக்கரமாக பாய்க்கப்பட்டார். அப்பாவும் மிகவும் அலட்சியப்படுத்தினார். சொந்த வீட்டிலே நிறைய எதிரிகள் தாவீதுக்கு இருந்ததுனால தான் சாமுவேல் தீர்க்கதரிசி அவர் அழைத்து கொண்டு வந்து அவர்கள் கண்களுக்கு முன்பதாகவே அபிஷேகம் பண்ண வைத்து உயர்த்தினார். இதுதான் என்னைக்கும் தாவீது வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. இன்றைக்கு உங்களுக்கும் கூட தாவீதுக்கு இருந்தது போல எதிரிகள் இருக்கலாம். உங்களை உக்கர பகையாய் பாய்க்கலாம். காரணமின்றி பொறாமை நிமித்தமாக நீங்கள் அழிய வேண்டும் என்று இரவும் பகலும் செயல்படலாம். உங்களை குறித்து துர்ச்செய்தியை பரப்பலாம், செய்வினை செய்யலாம், மந்திரவாதிகளை தேடி போகலாம், என்னெல்லாம் வழக்களை போடலாம், என்னென்னாலும் செய்யலாம். அப்படி அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாலே ஆண்டவர் மேலேருந்து பார்த்து இறங்கி ஓடி வந்து அவர் உண்மையாய் உங்களை நேசிக்கிறபடியினாலே யார் உங்களை பயக்கிறார்கள் கண்ணு முன்னால் ஆண்டவர் உயர்த்துவார். நினைக்க முடியாத உயரத்தில் கொண்டு போவார். நினைக்க முடியாத மகிமையை தருவார். இது என் பிள்ளைன்னு சொல்லி காமிப்பார். அதே நேரத்தில் உங்கள் எதிரிகளை கீழே தள்ளுவார். கீழே விழுவார்கள். அவர்கள் மண்ணை கவுவார்கள். உங்களுக்கு ஒரு ஆபத்தும் வராது. உங்களை மென்மேலும் கொண்டு போய் உயர்த்துவார். எதிரிகளும் அழிந்து போவார்கள். இது இந்த நாளிலே நடக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் மந்திருக்கு செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நீங்கள் கோடாக்கோடியை பெருகுவீர்களாக, உடைய பிள்ளைகள் கோடாக்கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலே உங்களை சந்திப்பது அதிக சந்தோஷம், அதிக மகிழ்ச்சி.
வருகின்ற சனிக்கிழமை கர்த்தருக்கு சித்தமானால் மார்த்தாண்ட ஜனங்களே, உங்கள் பகுதிக்கு நான் வருகிறேன். மார்த்தாண்ட பகுதியில் எக்கச்சக்கமான ஏசப்பா பிள்ளைகள் இருக்கிறீங்க. அந்த வெட்டுமணி ஜங்ஷன் பாலம் உங்களுக்கு தெரியும். கீழே அந்தோனியார் கோயில், வெடிவச்சங்கோயில் போகிற வழிக்கு இருக்கிற அந்த ஒய்எம்சே ஹாலில் வைத்து நடைபெறும். 10 மணிக்கு ஆரம்பித்து 1 மணிக்கு முடிச்சிருவோம். நல்ல பாடல்கள், இசைகள்லாம் உண்டு. அதன் பிறகு உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை நான் கொண்டு வந்து தனித்தனியாக நான் ஜெபிப்பேன். இயேசு கிறிஸ்து உங்களை விடுவிப்பார். கூட்டத்தின் இறுதியிலே உங்கள் அனைவருக்கும் சிறப்பான விருந்து பரிமாறப்படும் என்பதையும் மகிழ்ச்சியோடு நான் அறிவித்துக் கொள்கிறேன். பிரியத்துக்குரியவர்களே, அது மாத்திரமல்ல, நமது ஊழியத்தின் சார்பாய் கெட்டப்பட்டு நடத்தப்பட்டு வருகிற அடைக்கலான் குருவி எனப்பட்ட அந்த ஆவிக்குரிய முதியோர் இல்லத்திற்காக நான் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கின்றேன், சோத்தரிக்கின்றேன். ஆண்டவர் கரம் அந்த இடத்துல இருக்கிறது. தினந்தோறும் நல்ல நல்ல ஊழியக்காரர்கள், நல்ல குருவானவர்கள் வந்து செய்தி கொடுத்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி ஜெபித்து விட்டு செல்கிறார்கள். 3 வேளையும் மிக சிறப்பான உணவை நாம் கொடுக்கின்றோம். ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை தேடுபவர்கள் நீங்கள் தாராளமாக இந்த இடத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் என்கிற நல்ல செய்தியை நான் அறிவிக்க விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த வாரம் நமக்கு நாகர்கோயிலை சார்ந்த அன்பு தம்பி சாம் அவர்கள் அங்கே இருக்கிறவர்களுக்கு உணவு கொடுக்குறாங்க. அவர்கள் நம்முடைய ஊழியத்தில் ரொம்ப வருஷமாக இருக்கிறாங்க. அவர்களுக்கு இப்பொழுது நல்ல அரசாங்க வேலையை, கவர்மெண்ட் ஜாபை கத்தர் கொடுத்ததுனால மகன் நன்றியோடு நினைத்து அங்கே இருப்பவர்களுக்கு சிறப்பான உணவை ஆயத்தப்படுத்தி இருக்கிறாங்க. சகோதரர் சாம் அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் கத்தர் ஆசீர்வதிப்பாராக என்று நான் வாழ்த்துகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலே நம்முடைய ஊழியத்தை சார்ந்த பிள்ளைகள், நிறைய பிள்ளைகள் திருமணத்துக்கு காத்திருக்கிறாங்க. இன்னும் ஒரு சில திருமணமாகி பிரேக் ஆகிட்டாங்க, சட்டப்பூர்வமாக பிரிஞ்சிருக்காங்க. அவர்களுக்காக நல்ல அலையன்ஸை தேடுறோம். ஏற்கனவே பல நாட்கள் நான் அறிவித்திருக்கிறேன். நீங்கள் பார்த்து விரும்பினால் மாத்திரம் என்னை தொடர்பு கொள்ளலாம். இதனாலே நம்முடைய பிரயோஜனத்திற்காக ஆதியாகமம் 28வது அதிகாரம் 16வது வசனம். யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த பொழுது மெய்யாகவே கர்த்தர் ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றார். யாக்கோபு முதலாவது நித்திரை தெளிந்து அவர் எழுந்தாராம் என்று சொல்லி நாம் ஒரே லைனில் வாசிட்டு போவதை விட, அவர் அது வரைக்கும் ஆண்டவரை அறியாதவராக, அவர் துணிகரமாக எந்த தவறையும் செய்பவராக, பாவியாக, காணியாட்சிக்கு மிகவும் புறம்பானவராக, அவர் ஒரு வாக்குத்தத்தின் குடும்பத்தில் பிறந்திருந்தாலும், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பத்தில் பிறந்திருந்தாலும், ஆண்டவருக்கும் அவருக்கும் தனிப்பட்ட முறையில் எந்த சம்பந்தமும் இல்லாதவராக இருந்தார். ஆனால் இந்த சொப்பனத்தை ஆண்டவர் எப்பொழுது அவருக்கு காண்பித்தாரோ அப்பொழுது அங்கே ஒரு நல்ல உறவு ஏற்படுகிறது. அவர் நித்திரையிலிருந்து விழித்து கொள்கிறார். அது வரைக்கும் தூங்கிட்டு இருந்தார். பேதுரு இயேசுவை பிடிக்கப் போகிற அந்த முக்கியமான நேரத்தில் தூங்கி கொண்டிருந்தது போல, தன்னை பிடிக்க வருகிறார்கள் என்பதை அறியாதபடிக்கு சிம்சோன் நித்திரையில் அயர்ந்து தூங்கி கொண்டிருந்தது போல, ஒருவேளை அங்கே சூரச்செடியின் கீழாக எலியா தீர்க்கதரிசி எனக்கு இந்த ஊழியமே வேண்டாம் என்று மனவெறுத்து தூங்கி கொண்டிருந்தது போல, அங்கே யாக்கோபும் தூங்கி கொண்டிருந்தார், நித்திரையில் இருந்தார், ஆண்டவருக்கு தூரமானவராக இருந்தார். இப்பொழுது அவர் முழித்து கொண்டாராம். எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் இன்னைக்கு தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்னபடி அது சோர்வாக இருக்கலாம், அதனால் அவங்க தூங்கிக்கிட்டு இருக்கலாம். என்ன வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கையில் மிக கடினமானது நாம் எதிர்கொள்ள வேண்டியது சோர்வு. பல பிரச்சனைகளை, போராட்டங்களை தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனங்களுக்கு கொண்டு வந்து அவன் நெருக்கடிகளை கொண்டு வர முயற்சிக்கின்றான். அப்போ சோர்வுனால தூங்குறாங்க. நிறைய பேர் பாவங்களினாலே, வாலிப பிள்ளைகள் எல்லாம் பல விதங்களில் இழுக்கப்பட்டு அவரது பாவத்தினாலே ஆவிக்குரிய வாழ்க்கையில் அயர்ந்த நித்திரையில் போகிறாங்க. இன்னும் சிலர் பல பிரச்சனைகளை சந்தித்து, பல வேலைகளை செய்து, பல கடமைகளை செய்து, பிரயாணம் செய்து, ஒவ்வொருக்கும் அதை செய்யணும் இதை செய்யணும் செய்து அது நிமித்தமாய் களைத்து போய் அவர்கள் தூங்குறாங்க. எது எப்படி இருந்தாலும் அங்கே யாக்கோபு விழித்து கொண்டது போல இன்றைக்கு நாம் விழித்து கொள்ளும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். நம்முடைய ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார், நம்முடைய ஆண்டவர் நம்மோடு இடைபடுகிறார். ஆண்டவர் நம்மோடு கூட பல காரியங்களை அவர் சொல்லுகிறார். முக்கியமாக வருங்காலத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நான் அப்படி செய்வேன், இப்படி செய்வேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். உடனே நம்ம விழித்து கொள்ளும்படியாக நாம் எழுந்து கொள்ள வேண்டும். நிறைய பேருடைய வாழ்க்கையில் அப்படியாக விழித்து கொள்ளுகிற ஒரு அனுபவம் திடீரென்று ஒரு நாளிலே வருகிறது. என்னுடைய வாழ்க்கையிலும் நான் லைலா கல்லூரியில் படித்து கொண்டிருந்த பொழுது விழித்து கொள்ளுகிற ஒரு அனுபவம் வந்தது. அன்றைக்கு விழித்தேன், இன்றைக்கு வரைக்கும் நான் விழித்திருக்கிறேன். பிரியத்துக்குரியவர்களை, ஆண்டவர் நம்மோடு பேசுகிற பொழுது, இடைப்படுகிற பொழுது, ஊழியக்காரன் மூலமாக இருக்கலாம், பைபிளை தாதாரமை வாசித்து கொண்டிருக்கும் பொழுது இருக்கலாம், எங்கே ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தில் போய் நின்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு வார்த்தை நம்முடைய காதில் விழலாம். இது நாட்களில் 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா ஒரு வசனத்தை சொல்லுகிறார்கள். அது எப்பொழுதும் தற்செயலாக காதுகளில் விழலாம். சுவற்றில் எழுதி போட்டிருக்கிற
வசனங்கள் மூலமாக இருக்கலாம். கர்த்தர் நம்மோடு பேசுகிறார், இடைப்படுகிறார். அப்பொழுது நாம் தொடப்படுகிறோம், நம்முடைய வாழ்க்கையை நாம் முழித்துக் கொள்கிறோம். நாம் எப்பொழுதும் தொங்கிக் கொண்டே இருக்க வேண்டும், நாம் பைபிளை வாசிக்கக்கூடாது, நாம் ஜெபிக்கவே கூடாது, நாம் செயல்படவே கூடாது, நாம் ஊழியம் செய்துவிடவே கூடாது என்று சத்துருவானன் போராடுகிறான். அதனால தான் இப்படிப்பட்ட பல சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. ஆனால் கர்த்தருடைய சித்தமோ நாம் முழித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. ஆண்டவர் விரும்புகிறார், நான் எப்படியாவது முழித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நாம் அவருக்காக எழும்ப வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். எனவே தான் ஏசாயா தீர்க்கன் இப்படியா சொல்கிறான், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. நம்ம எழும்பி பிரகாசிக்க வேண்டும், நம்ம ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். அன்பு தம்பி, அன்பு தங்கச்சி, நீங்கள் முழிச்சுக்கிட்டீங்கன்னா, வாலிப வயசில் முழித்து விட்டீர்கள் என்றால், ஆண்டவர் வருங்காலத்தில் மிகப்பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் அவர் அறிவிக்கிறவராக அவர் இருப்பார். உங்களை அவர் பயன்படுத்துகிறவராக இருப்பார். உங்களுடைய வாழ்க்கையில் அவர் பெரிய காரியங்களை உங்கள் மூலமாக செய்கின்றவராக இருப்பார். அசாதாரணமான செயல்களை நீங்கள் செய்வீர்கள். யாராலும் செய்ய முடியாததை நீங்கள் செய்வீர்கள். திகைச்சு போயிடுவாங்க, நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்து திகைச்சு போயிடுவாங்க. அதைத்தான் இந்த நாளிலே நான் உங்களுக்கு அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, யாக்கோபு நித்திரையிலிருந்து எழுந்தார். அதுதான் அவருடைய வாழ்க்கையில் ஸ்டார்டிங் பாயிண்ட். அவர் அண்ணனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது ஸ்டார்டிங் பாயிண்ட் கிடையாது. அவர் வீட்டுக்குள்ளே இருந்தது ஸ்டார்டிங் பாயிண்ட் கிடையாது. ஆண்டவரால் சந்திக்கப்பட்டு நித்திரையிலிருந்து அவர் முழித்து கொண்டு அவர் ஆண்டவரோடு தன்னுடைய இதயத்தை அவர் இணைத்த அன்று தான், அதுதான் அவருக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட். என்றைக்கு ரட்சிக்கப்படுகிறோமோ அன்றைக்கு தான் நம்முடைய வாழ்க்கையில் ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கிறது. அது வரைக்கும் எவ்வளவோ காலங்கள் கடந்து போனாலும் அது ஒரு பிரயோஜனத்தையும் ஏற்படுத்தாது. எனது தாய் வழியில் எல்லோரும் ஆண்டவர் அறியாதவர்களாகவே இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க. அம்மா மாத்திரம்தான் எசப்பா கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டு இந்த கிறிஸ்துவ ராஜாவை பெற்றெடுத்து அவர்கள் ஊழியத்துக்கு பக்கபலமாக இருந்து வராங்க. ஊழியத்தில் எல்லா மேனேஜ்மெண்ட்டும் அம்மா பார்த்து வராங்க. பிரியத்துக்குரியவர்களே, அம்மாவுடைய அப்பாவுடைய சகோதரருடைய பிள்ளைகள் ஒரு காலத்தில் சின்ன வயசில் ஒன்றா சேர்ந்து விளையாடி பேசி பழகி ஒன்றா படித்து வளர்ந்தவங்க. அந்த கசிரில் ஒருத்தர் இன்றைக்கு அவர்கள் மறுமைக்குள்ளே கடந்து போயிட்டாங்க. பாண்டிச்சேரியில் மிகப்பெரிய தொழிலதிபராக சீஃப் மினிஸ்டர்லாம் ரொம்ப பக்கத்தில் இருந்து அந்த அளவுக்கு மிகவும் வளர்ச்சி பெற்று மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருந்த அவர்கள் மறித்து விட்டார்கள். அம்மாவுடைய கசின். இப்போ அம்மா காலையில் பேப்பரை நான் கொண்டு போய் காமிச்சேன். அம்மா பாருங்கள், இந்த செய்தி வந்திருக்குது, அவர் மறுமைக்குள்ளே கடந்து போய்விட்டார். எனக்கு வருத்தம், அவர் ஆண்டவரை அறியவே இல்லை, அவர் இப்பொழுது மறுமைக்குள்ளே கடந்து போயிட்டார், ஆத்மா எங்கே போதும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, அம்மாவுக்கு என்ன வருத்தம் என்றால், ஒரு நாள் கூட என்னை அவன் பார்க்க வராமலே போயிட்டானே அண்ணே, இன்னைக்கு வரைக்கும் நான் வருவான்னு காத்திருந்தேன், இப்பொழுது வராமலே போயிட்டானேன்னு சொல்லி அம்மா கதறி எழுதார்கள். அது சேர்ந்து வளர்ந்த அந்த காலங்களெல்லாம் அம்மாவுடைய கண்களுக்கு முன்பதாக இப்பொழுது அந்த இழப்பை தாங்க முடியாதபடிக்கு அவர்கள் கதறி எழுதார். இவ்வளோத்துக்கும் 2 பேரும் சந்தித்து ஒரு 50 வருஷத்துக்கு மேலே இருக்கும். இருப்பினும் இந்த பாசம் உள்ளத்திலே இருந்திருக்கிறது, நானே எதிர்பார்க்கல. அதனால தான் அவங்க கண்ணீர் விட்டு கதறி அழுதாங்க. அவர் கடைசி வரைக்கும் முழிக்கவே இல்லை, தூக்கத்திலிருந்து முழிக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் இயேசுவை அவர் அறியவே இல்லை. அதில் கவனிக்க வேண்டிய விஷயம் அதுதான். கோடிகள் இருந்தது, நிறைய சொத்துக்கள் இருந்தது. பாண்டிச்சேரியில் முக்கியமான ஆளாக இருந்தார். எல்லாம் வாஸ்தவம் தான். ஆனால் நித்திரையிலிருந்து அவர் முழிக்கவே இல்லை. இயேசு கிறிஸ்துவை அறியாமலே ஒருவர் மறித்து விட்டார் என்றால் அவர் நித்திரையிலிருந்து ஒரு முழிக்காமலே மறித்து விட்டார் என்று சொல்லி அர்த்தம். அந்த வாழ்க்கை வீணான வாழ்க்கை. எவ்வளவு கோடிகளை சம்பாதித்திருந்தாலும், எத்தனையோ சொத்துக்கள் சம்பத்துகள் இருந்தாலும், அந்த வாழ்க்கை முடிக்க போகிற பொழுது கடைசி வரைக்கும் இயேசுவை அறியவில்லை என்றால் பிரயோஜனமற்ற ஒரு வாழ்க்கை தான், இல்லையா? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இயேசுவை என்றைக்கு காண்கிறோம், அந்த யாக்கோபு கண்டது போல, என்றைக்கு அவரோடு நம்முடைய உள்ளத்தை நாம் இணைக்கிறோம், அன்றைக்கு தான் நாம் நித்திரையிலிருந்து விழித்துக் கொள்கிறோம். அன்றைக்கு தான் நம்முடைய வாழ்க்கை பிரயோஜனமான ஒரு வாழ்க்கையாக மாறுகிறது. இல்லை என்றால் அது ஒரு பிரயோஜனத்தை நமக்கு ஏற்படுத்தாது. எவ்வளவு சாதனைகளை செய்தாலும் சரி, எவ்வளவு சம்பாதித்தாலும் சரி, எவ்வளவு கட்டடங்களை கட்டினாலும் சரி, இயேசு இல்லை என்றால், இயேசுவை அறியவில்லை என்றால், இயேசுவோடு ஒரு சந்திப்பு நிகழவில்லை என்றால் ஒரு பிரயோஜனம் இல்லை. திருநெல்வேலி ட்ரெயினில் இறங்குனீங்கன்னா சந்திப்பு, திருநெல்வேலி சந்திப்பு ஜங்ஷன் அப்படி சொல்லி போட்டிருக்கோம். அதே மாதிரி இது ஏசப்பாவுடைய ஜங்ஷன். நான் இயேசுவோடு நம்ம சந்திக்கிற ஜங்ஷன் தான் வாழ்க்கையில் நமக்கு திருப்பு முனை. அன்றைக்கு தான் ஒரு புதிய கணக்கு ஆரம்பமாகிறது. அன்றைக்கு தான் நம்முடைய பரலோகத்தில் நம்மை குறித்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. அன்றைக்கு தான் பரலோகத்துக்கு போகிறதுக்குரிய டிக்கெட் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அன்றைக்கு தான் ஆண்டவர் தூதர்கள் எல்லாரும் நம்ம மேலே கண் வைக்கிறாங்க. நம்மை வைத்து பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்ய ஆரம்பிக்கின்றார். யாக்கோபு நித்திரையில் என்று அவர் விழித்தார் என்று பார்க்கிறோம். சொல்கிறார், மெய்யாவே கத்திருந்த ஸ்தலத்தில் இருக்கிறாள், இதை நான் அறியாமல் இருந்தேன். நிறைய பேர் சொல்கிறாங்க கடவுளே கிடையாது அப்படிங்கிறாங்க. கடவுளே கிடையாது, இந்த உலகத்தில் கடவுளே கிடையாது. நிறைய பேர் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஏன்?
இந்த பகுதியில் திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகர்கோவிலில் எக்கச்சக்கமான ஆலயங்கள் இருப்பதற்கும், ஸ்கூல்ஸு, காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் இருப்பதற்கும் இன்னும் ஏராளமான மக்கள் ஆண்டவரை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டதுக்கு காரணம் இங்கிலாந்துலேருந்து வந்த மிஷினரிஸ், வெள்ளைக்காரர்கள் எவ்வளவோ பெரிய தியாக உள்ளத்தோடு வந்து எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்துட்டு, சொகுசான வாழ்க்கையை விட்டுட்டு வந்துட்டு, இந்த ஹீட்டில், இந்த வசதியே வாய்ப்புகளே ஒன்றுமே இல்லாத குடிசைகளாக இருந்த இந்த இடத்துல வந்து காஸ்பல் சுவிசேஷத்தை அறிவித்து அவங்க எவ்வளவோ தியாகம் செய்து அப்படி 50 வயசுல 40 வயசுல மறித்து அவங்க மிகப்பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த ஊரெல்லாம் உண்டாக்குனாங்க. சாணார்பத்து எனப்பட்ட இந்த ஊரை நாசரேத்தாய் மாற்றிய மாபெரும் பெருமை இந்த நாசரேத் மாநகரின் தந்தை மர்காசி செய்கிறவர்களுக்கே சேரும். அவங்க எல்லாம் இங்கிலாந்துலேருந்து வந்திருந்தாங்க. அப்படி ஒரு பெரிய எழுப்புதல் வருவதற்கு லண்டன் மிஷன் ஒரு காரணமாக இருந்தது, இங்கிலாந்து ஒரு காரணமாக இருந்தது. ஆனால் செகண்ட் வேர்ல்டு வாரில் அவங்க பின்னடைவை சந்தித்தாங்க. ஜெர்மனி ரொம்ப அடித்து எக்கனாமிலாம் போய் அமெரிக்கா இவங்கள்ட்ட பணத்தெல்லாம் பிடிங்க அவங்க சூப்பர் பவராக வந்துட்டாங்க. அதனால் அவர்கள் சோர்ந்து போனார்கள். எங்கள் ஊழியத்தை செய்தோம், எங்களுக்கு செகண்ட் வேர்ல்டு வாரில் இவ்வளோ தோல்வி வந்து விட்டது, கண்ட்ரி கீழே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்பொழுது இங்கிலாண்டில் 40% பேர் நாத்திகர்களாக மாறிவிட்டார்கள், கடவுள் இல்லை என்று சொல்லுகிறார்கள். எவ்வளோ ஒரு வேதனையான காரியம் பார். கிறிஸ்தவர்கள் இப்பொழுது மைனாரிட்டி 10% தான் இருக்கிறாங்க. இன்னும் இஸ்லாமியர்கள் அங்கே எக்கச்சக்கமாக 20-30% இருக்காங்க. அவங்க தீவிரமாக இருக்காங்க. ஆனால் கிறிஸ்தவர்கள் என்பது கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அவங்களுக்கும் ஒன்றும் அனல் இருப்பது போல் எனக்கு தெரியவில்லை. நிறைய பேர் இன்னைக்கு கடவுள் இல்லை என்று சொல்கிறாங்க. ஆனால் யாக்கோபு சொல்கிறார், நான் கடவுள் இருந்த இடத்துல இருக்கிறான்னு அறியாத இருந்தேன். பவுல் அப்போஸ்தலன் சவுலாக இருந்து ரொம்ப கொடுமைகளை செய்து ரவுடித்தனம் செய்து அவர் அநேகரை அடித்து இழுத்து சென்று கொண்டு இருந்தார். ஒரு நாளே ஆண்டவர் சவுலே என்னை ஏன் துன்பப்படுத்துகிறான்னு கேட்டு நான் தான் இயேசுன்னு சொன்ன உடனே அவர் ஆண்டவர் தான் இயேசுங்கிறது அறிந்து கொண்டார். அவர் கண்கள் திறக்கப்பட்டது. அதுதான் அவருடைய வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்தது. இங்கே யாக்கோபுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட், அது கடவுள் இந்த இடத்துல இருக்காரு எனக்கு தெரியாமல் இருந்தது அப்படின்னு அவர் சொல்கிறார். நிறைய பேருக்கு கடவுள் இந்த உலகத்தில் இருக்காரு, எல்லாரையும் பார்த்துட்டு இருக்காருங்கிறது வந்து தெரியல. அதான் பிரச்சனை. வாலிபர்களே, வாலிப பிள்ளைகளே, காலேஜுக்கு போகும்போது கிளாஸில் எவ்வளோ போகிற இடங்களில் வர இடங்கள்லாம் என்ன அநியாயம்னா அக்கிரமெல்லாம் பண்ணுறாங்க. கடவுள் இருக்கிறார், பக்கத்தில் தான் இருக்காருங்கிறது அவங்க அறியாமல் இருக்காங்க. கடவுள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்கிறது அவங்க அறியாமல் இருக்கிறாங்க. அதனால தானே இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனைகள். அதனால தான் குடும்பத்தில் குழப்பங்கள், எவ்வளவு சண்டைகள், சச்சரவுகள். இன்றைக்கி காலைல பேப்பரை வாசித்துட்டு இருந்தேன். ஒரு வாலிப வயதில் அவர் இன்னொரு பெண்ணை நேசிக்கிறார், கல்யாணம் பண்ணி யோசிக்கிறாங்க. அது முடியாதுங்கிற மாதிரி எங்கள் பொண்ணு வீட்டில் சொன்ன உடனே அவன் வேலை பார்க்குற இடத்துலேருந்து வெளியே வந்த உடனே கத்திரிக்கோளை எடுத்து கழுத்தில் குத்தினானா, நெஞ்சில் குத்தினானா, பல இடங்களில் குத்தினானா, எப்படி மனது வருகிறது? இது காரணம் என்ன? கடவுள் இருக்கிறார் என்பதை அவர்கள் அறியல, இன்னும் தூக்கத்திலிருந்து முழிக்கல. அதனால தானே இவ்வளோ கொடூரமான செயல்களை செய்ய முடிகிறது. தனிப்பட்ட வாழ்க்கை நான் விமர்சிக்க வரவில்லை. ஆனால் அங்கே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தோன்னு அந்த அன்பு வெறியாக மாறி உன்னை கொலை செய்வேன், யாருக்கு நீ கிடைக்கக்கூடாதுன்னு கழுத்தில் கத்திரிக்கோளை வச்சு குத்தி, இடுப்பில் குத்தி, வயிற்றில் குத்தி, கையில் குத்தி, எங்கே குத்துறோன்னு தெரியாமல் குத்திட்டுவான். நானா இதுக்கு நிறைய பேர் இப்படிப்பட்ட கொடூரமான செயல்களை ஈடுபடுவதற்கு, கொடூரமான வார்த்தைகளை பேசுவதற்கு, ஈவிரக்கம் இல்லாமல் நடந்து கொள்வதற்கு என்ன காரணம்? அதுக்கு முக்கியமான காரணம் அவர்கள் நித்திரையிலிருந்து வெளிக்காதவர்களாக இருக்கிறாங்க. நித்திரையிலிருந்து வெளிக்காமலே இருக்கிறத பற்றி ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி செயலில் ஈடுபடுவாங்க. கடைசியில் அவங்க ஆத்துமா பாதாளத்துக்கு போயிடும். யாரும் நித்திரையிலிருந்து எழுந்தாது, எந்திக்காதீங்க, நல்லா தூங்க 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 தூங்குன்னு சொல்லி சாத்தான் இயேசு இருக்கிறார் என்றதை அறியாதபடிக்கு வைத்து அவருடைய அப்படி ஆத்துமா பாதாளத்துக்கு கொண்டு போய் விடுகிறார். இதைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யாக்கோபு சொல்றாரு, ஆண்டவர் இந்த இடத்துல இருக்காருன்னு அறியாது இருந்தேன். அதாவது ஆண்டவர் இருக்காருன்னே அவர் அறியலை. அவர் அம்மான்னு சொல்லி இருந்தார், குணசாலியாக இருந்தார், கூடாரவாசியாக இருந்தார், வீட்டிலே சுற்றி வந்துக்கிட்டு இருந்தார், அண்ணனை போட்டியை நினைச்சார், அப்பாவை பிடிக்காமல் இருந்தார், கடைசியில் அப்பாவை ஏமாற்றி சேஷ்ட புத்திரத்தை வாங்கினார், இப்போ ஓடுறாரு. அது வரைக்கும் கடவுள் இருக்காருன்னே அறியலை. கடவுளுக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், ஆலயத்தில் கமிட்டி மெம்பர்களாக இருக்கலாம், எவ்வளோ பொறுப்பில் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அறியாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க. ஒரு சம்பவம் நடக்கிற பொழுதுதான் யாக்கோபு சொல்றேன், நான் கர்த்தர் இருக்கிறார் எனக்கு தெரியாது, இப்பொழுது நான் அறிந்து கொண்டேன் கடவுள் மெய்யாவே இருக்கிறார். சவுல் பவுலாக மாறினார், நான் கர்த்தர் இருக்கிறார், இயேசு இருக்கிறார் அறிந்து கொண்டேன், அவருக்கு ஊழியம் செய்வேன் என்று ஒப்பு கொடுத்தார். இந்த விழிக்கின்ற அனுபவங்கள், கடவுள் மெய்யாவே இருக்கிறார்னு சொல்லுகிற அனுபவங்கள் எத்தனை பேருடைய வாழ்க்கையில் வரும் என்று நான் காத்திருக்கிறேன். ஆண்டவர் இப்படியாக சந்திப்பார் என்றால் எவ்வளவு நலமானதாக இருக்கும். எவ்வளவோ பேர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க,
இவங்கெல்லாம் ரசிக்கப்படுவாங்க நான் நினச்சதே கிடையாது. அவங்களாம் ரசிக்கப்பட்டிருக்காங்க. இவங்கெல்லாம் ஜெபிப்பாங்க நான் நினச்சதே கிடையாது. ஊழியத்துக்கு வருவாங்க நினச்சதே கிடையாது. ஆனால் அவங்களாம் வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான காரியம். எவ்வளோ பேர்களை கர்த்தருக்கு நீ ரட்சிக்கிறார். ஆனால் அதெல்லாம் 1% 2% தான் ரட்சிக்கப்படாதவங்க. 97-98% இருக்காங்க. ஜெபிக்காதவங்க, ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்காதவங்க, ஊழிய வாஞ்சையுடையவங்க, பாரம் உள்ளவங்க, கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறவங்கலாம் ரொம்ப குறையாக இருக்காங்க. நான் சொல்வது ஆண்டவர் அறியாதவர்கள் மாத்திரமல்ல, காணியாட்சிக்கு புறம்பாக இருப்பவர்கள் மாத்திரமல்ல, ஏசப்பாவுடைய பேரை வைத்துக்கொண்டு இல்லைன்னா கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறவர் பேர் கிறிஸ்தவர்களாக இருக்காங்க. வேற முக்கியம் இல்லாத காரியங்களை போட்டு உயிரை கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன நினச்சிக்கிட்டீங்க? கர்த்தர் உயிரோடு இருக்கார், அவருக்கு ஊழியம் செய்யணும் வாஞ்சிங்க. தேவையில்லாத அரசியல்கள், தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் நமக்கு எதுக்குங்கிறேன். ஆண்டவர் இருக்கிறார் என்று முதலாக யாக்கோபு அறிந்தார். ஆபிரகாம் முதல்லே அழைக்கப்பட்டு தான் வந்தார். அவங்க தாத்தா, நீ போ, நான் காமிக்கிற இடத்துக்கு போ, உன்னை ஆசீர்வதி. முதல்ல இருந்தே ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட பேசிட்டு வந்தார். கடைசியில் ஆபிரகாமுக்கு ஈசாக்கு வந்தார். ஈசாக்குக்கும் ஆண்டவருக்கும் ஒரே ஒரு சமயம் தான் பார்க்குறோம். அவர் விதைத்தது 100 மடங்கு அறுக்க செய்தார். ஆண்டவர் ஈசாக்கோடு இருக்கிறத காமிச்சு ரொம்ப ஒன்றும் இன்டிமேட் ரிலேஷனில். அடுத்தாப்புல வந்திருக்கார் யாக்கோபு. அது வரைக்கும் அயோக்கிய பயலாம் எத்தனாக அவர் இருந்தார். ஆனால் இப்போ ஆண்டவர் தேடி வந்ததுனால அவர் அதை உணர்ந்து அறிகிறார். கர்த்தர் இருக்கிறார்னு அறியாதிருந்தேனே. இப்படி வாழ்க்கையில் கூட ஆண்டவர் இருக்காருங்கிறத நிறைய பேர் அறியாமல் இருக்காங்க. அதனால தான் துணிஞ்சு பேசுகிறாங்க, துணிஞ்சு என்னெல்லாமோ செய்கிறாங்க. என்னை யாரும் அசைக்க முடியாதுங்கிறாங்க. நான் யார் தெரியுமா, நான் நினச்சா என்ன செய்வேன் தெரியுமா அப்படின்னு சொல்லலாம் கேட்குறாங்க. ஒன்றை நான் அறிந்து கொள்ள வேண்டும், கடவுள் இருக்கிறாரு, எல்லாரையும் பார்த்துட்டு இருக்காரு. அவனவனுக்கு கிரியைக்கு தக்கதான பலனை அவனவனுக்கு கொடுக்குற தெய்வம் இருக்கிறாரு. அந்த நாளில் யாக்கோபு திகைத்து போனார் என்று சொல்லி பார்க்கிறோம். 17ஆம் வசனம், அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாக இருக்குது, இது தேவனுடைய வீடே இல்லாமல் வேற அல்ல, இது வானத்தின் வாசல் என்றார். உடனே அவர் பயந்து, இது தேவனுடைய வீடு, இது வானத்தின் வாசல் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தாப்புல பாருங்க, அதிகாலை யாக்கோபு எழுந்து தன் தலையின் மேல் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி இதன் மேல் எண்ணெய் வார்த்து இந்த ஸ்தலத்துக்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். உடனே அவர் ஆலயத்தை கட்டினாரா. அது வரைக்கும் அவர் ஆலயத்தை இங்கே கட்டினாரா, எண்ணெய் எடுத்து ஊத்துறாரு, ஆலயத்தை கட்டி பெத்தேல்னு பெயரிடுறாரு. மிகப்பெரிய ஒரு பில்டராக, மிகப்பெரிய ஒரு ஊழியக்காரனாக, ஆண்டவரோடு தன் இதயத்தை இணைப்பவராக அடுத்தாப்புல அவர் தொடர்ந்து ஜெபித்து நிறைய பொருத்தனைகள்லாம் அந்த இடத்துல செய்கிறாரு. என்னைக்கு யாக்கோபு ஜெபம் பண்ணார், என்னைக்கு பொருத்தனை பண்ணார், என்னைக்கு சர்ச்சை கட்டினார், தேவன் இருக்கிறார் என்று கண்ட உடனே, நித்திரையிலிருந்து எழுந்த உடனே தான் அவர் கட்டினார். பிரியத்துக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மை சந்திக்கிற பொழுது, நாம் நித்திரையிலிருந்து விழித்துக் கொள்கிற பொழுது நம்ம ஆலயத்தை கட்டுகிறோம். நிறைய பேர் வருவதற்கான வழிகளை உண்டாக்குறோம், ஊழியத்தை செய்ய ஆரம்பிக்கிறோம். எங்கள் அப்பா ஆலயத்தை கட்டுன்னு சொல்லி நினைக்கல, எங்கள் தாத்தா ஆலயத்தை கட்டுன்னு சொல்லி நினைக்கல. அஃப்கோர்ஸ் தாத்தாவுக்கு அப்பாலாம் ஊழியக்காரங்களாக போனாங்க. இதே மாதிரி மிஷினரியாக போய் அப்பாவுக்கு தாத்தா, அது என்னுடைய பூட்டினார், ஆந்திராவுக்கு போய் மிஷினரியாக போய் அங்கே தான் மறிச்சாங்க. இன்னமும் தோரணக்கள்லாம் எல்லாரும் இருக்கிறது. ஆனால் நான் என்றைக்கு ஆண்டவரையால் தொடப்பட்டேனோ, இயேசு என்னை வித்திரையிலிருந்து எழுப்பி விட்டாரோ, அன்றைக்கு உடனடியாக ஆலயத்தை ஆசிரியத்தில் கேட்டேன். அதுவும் பிரம்மாண்டமான ஆலயத்தை கேட்டேன். ஆண்டவர் உதவி செய்தார். பிரியத்துக்குரியவர்களே, இயேசு நம்முடைய அன்பை சந்திக்கிற பொழுது மக்கள்லாம் வந்து ஆண்டவரை ஆராதிப்பதற்காக ஆலயங்கள், எத்தனை இடங்களில் இன்னும் ஆலயங்கள் இல்லை தெரியுமா? ஏற்கனவே நிறைய ஊழியக்காரங்க இருக்காங்க, ஏற்கனவே நிறைய சர்ச்சஸ் இருக்குது, நிறைய பேர் விதண்டாவாதமாக பேசுகிறாங்க. இல்லை, ஆலயம் இல்லாத இடங்கள் எத்தனையோ இருக்கிறது. புதிதாய் வீடு வர வேண்டும், புதிதாய் ஆலயங்கள் வரக்கூடாதா? ஆலயங்கள் வர வேண்டும். அது மாத்திரமல்ல, பிரியத்துக்குரியவர்களை கண்டிப்பாக நாம் ஆண்டவருக்காக பொருத்தனை செய்ய வேண்டும், ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும். நித்திரையிலிருந்து விழிச்சால இந்த உணர்வுகள்லாம் வரும், அது வரைக்கும் வரவே வராது. ஆண்டவருக்காக அவர் பொருத்தனை பண்ணுறார், நான் அப்படி செய்வேன், இப்படி செய்வேன். எத்தனை பேர் பொருத்தனை பண்ணுறாங்க? இன்னைக்கு எவ்வளோ பேர் நன்மையை பெற்றுக்கொள்கிறாங்க, எத்தனை பேர் பொருத்தனை பண்ணுறாங்க? சாம் தம்பி பொருத்தனை பண்ணியிருந்தார், எனக்கு இந்த ஊழியத்துக்கு நான் வந்துக்கிட்டே இருக்கேன் 10 வருஷமாக, வேலை கிடைச்சா நான் சம்பளத்தை கொடுப்பேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணுறாரு. அதனால் அவர் கொடுத்துருக்காரு. அதனால தான் இன்றைக்கி முதியோர் இடத்துல சாப்பாடு போடுறோம். பிரித்துக்குரியவர்கள். ஆனால் அதே மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க? சாம் 1000ல் ஒருத்தர், இல்லை 10,000ல் ஒருத்தர். யாருமே பொருத்தனையும் பண்ணுறது கிடையாது. பிரியத்துக்குரியவர்களே, யாக்கோபு பொருத்தனை செய்தார், யாக்கோபு ஆலயத்தை கட்டினார், யாக்கோபு ஜெபிக்க ஆரம்பித்தார், ஆண்டவரோடு பல காரியங்களை இடைப்பட ஆரம்பித்தார். இந்த அனுபவம் கண்டிப்பாக வர வேண்டும். இது மாதிரி எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்க, தூக்கத்திலிருந்து எந்திரிச்சிட்டாங்கன்னா இந்த இந்தியாவே அசைந்து விடும் என்று சொல்லி நான் நினைக்கின்றேன். இப்படி வாழ்க்கையில் நாம் வீட்டை கட்டணுங்கிற நம்ம வாழ்க்கையே ஓடிட்டுருக்குறோம், சொந்தமாக வீடு வேணும்னு ஓடிட்டுருக்கோம். தருவார்,
100% ஆண்டவர் தருவார். ஆலயத்தை கட்ட வேண்டும், ஜெபிக்க வேண்டும், ஊழியத்துக்கு செல்ல வேண்டும், இது போன்ற எண்ணங்கள் எல்லாம் வரும் என்றால் எவ்வளவு நலமாக இருக்கும். யாக்கோபு ஒரு புது மனிதனாய் மாறுவதை இந்த இடத்துல பார்க்கிறோம். ஒரு புது மனிதனாய் மாறுகிறார். ஆண்டவருக்கும் அவருக்கும் இடையில ஒரு நல்ல உறவு ஏற்பட்டு விட்டது. புதுமையான அந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலும் வருவதாக, கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறவருடைய வாழ்க்கையிலே வருவதாக, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வருவதாக, பேர பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வருவதாக, ஆண்டவர் அநேகர் நித்திலிருந்து எழுப்புவாராக, தட்டி எழுப்புவாராக, எழுப்பி அவர்களை தன்னுடைய பிள்ளைகளை மாற்றி ஆலயங்களை கேட்ட செய்வாராக என்று நான் வாஞ்சிக்கிறேன், ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். பிரியத்துக்குரியவர்களே, உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்க முடிய விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? நாம் ஜெபிக்கலாமா? அப்பா பிதாவை, வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் கூட ராஜா உடைய சத்தத்தை கேட்கிற மாபெரும் பாக்கியத்தை எங்களுக்கு நீங்கள் தந்தீங்க. அதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கிருபை தாங்கட்டும் அப்பா, இரக்கம் தாங்கட்டும். தூங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகள் எழும்பட்டும். போதும், தூங்கினது போதும். இவர்கள் எழும்பட்டும். இத்திரையிலிருந்தவர்கள் எப்படியாவது எழும்பட்டும். எழும்பி ஆண்டவரை கர்த்தருக்காக ஆலயங்களை கட்டட்டும். ஆண்டவர் பொருத்தனைகளை செய்யட்டும். ஆண்டவரை தோத்திரம் ஐயா, என் தகப்பனே, எனக்கு ஆண்டவர் வேலையை தந்தால், எனக்கு ஆண்டவர் திருமணத்தை வாய்க்கை செய்தால், ஆண்டவர் எனக்கு குழந்தையை கொடுத்தால், ஆண்டவர் எனக்கு சொந்த வீட்டை தந்தால், நான் இந்த பொருத்தனை அவர் கை செலுத்துவேன் என்று பொருத்தனை செய்கிறவர் எழும்பட்டும். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் எத்தனையோ பேர்கள் காத்திருக்கிறாங்க. ஆண்டவர் அவர் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சி மன்றாடுகிறோம். எங்கள் பரம தகப்பனே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரை உடைய பிள்ளைகளுக்காக நான் உடைய பாதத்தில் வருகிறேன் அப்பா. அஹபா நா சாந்தரா ரூபா மஹபா தூனா. நிச்சயமற்ற வாழ்க்கையாக இருக்குது. இங்கே போனால் அந்த ஆசீர்வாதம் கிடைக்குன்னு போனேன், அங்கே போனால் அது அந்த வேலை கிடைக்கும், இங்கே போனால் இந்த பிஸ்னஸ் நல்லாயிருக்கும். நான் எங்கெல்லாமோ ஓடி பார்த்தேன், எனக்கு எதுவுமே வாய்க்கலை. எல்லா இடங்களும் எனக்கு வாசல் மூடப்பட்டிருக்கிறது. என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை என்று ஒரு வாலிபன் திகைத்து நிற்பதை பார்க்கிறேன். கண் தெரியாத குருடை மாதிரி தம்பி அங்கங்கே போகிறீங்க, ரொம்ப நெருக்கப்படுறீங்க, ஃப்ரஸ்ட்ரேஷன் அதிகமாகுது, டிசப்பாயின்மெண்ட் அதிகமாகுது. கவலைப்படாதீங்க. அங்கங்கே ஓடுறதை விட்டுட்டு ஜோமுன்னு உட்காந்து ஜோமுனுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு வழியை திறப்பார். அல் கர்தபா நஹுத்து நபான. நன்றியப்பா, நன்றியப்பா. ரபு கோராபோனா கர சந்தரா. கர்த்தரை அறியாதவர்களே இப்படி பிரகாசிக்கும் பொழுது, ஆண்டு அறிந்திருக்கிற நான் இப்படி தாழ்த்தப்படுவது என்ன என்று அண்மை சகோதரா நீங்கள் மிகவும் மன சஞ்சலித்து போகிறீர்கள். நான் ஆண்டரை உண்மையாய் நேசிக்கிறேனே, உண்மையாய் பின் செல்கிறேனே, எனக்கு ஒன்றும் கிடைப்பதில்லை. கர்த்தரை அறியாதவர்கள்லாம் எவ்வளோ உயரத்தில் இருக்காங்க, அவர்கிட்ட போய் நான் கைகட்டி நிற்க வேண்டியது என்ன என்று கேட்குறேன். இல்லை, இயேசு சொல்லுகிறார், அவர்களையும் காட்டிலும் உன்னையும் நான் அதிகமாக உயர்த்துவேன். என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதே எனக்கு சித்தமாக இருக்குது. ஒப்பு கொடுத்து பார், உண்மையாக என்னை பின்தொடர்ந்து பார், அவர்களை விட பல மடங்கு உன்னை நான் உயரத்தில் கொண்டு போய் நான் வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நன்றியப்பா, நன்றியப்பா. ஷம் தூ கோபோ நாலா பாரா கலா. நீண்ட காலமாக சகோதரி காத்திருக்கிறீங்க, நன்மைகள் வராத, நல்ல காரியம் நடந்துடாத ரொம்ப வருஷமாக காத்துட்டே இருக்கிறீங்க. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு என் வேலை வந்தது, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் காத்திரத்தில் இன்பமாய் முடிய பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நன்றி, நன்றி தகப்பு, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஒருவரும் இல்லை அன்பு மகளே, உங்களுக்கு இப்பொழுது உதவி செய்ய ஒருவரும் இல்லை. அம்மா அப்பா வெறுத்துட்டாங்க, தேடி போனவங்க வெறுத்துட்டாங்க, தூக்கி வீசிட்டாங்க, ஒருவரும் இல்லை. ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுகிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன், தாயின் கருவிலே நான் உன்னை கண்டுபிடித்தேன், ஊழியத்திற்கான அழைப்பு உனக்கு உண்டு, நான் உனக்கு தாய் தகப்பனா இந்த நாளிலிருந்து உன்னை தாங்கி நடத்துவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறேன். லாபா ருக்குமோஷம் தரோனியா போக்கரா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. யாரை தூக்கி சுமந்தீங்களோ சகோதரா, யாருக்காக வாழ்ந்தீங்களோ, யாருக்காக பணத்தெல்லாம் செலவழிச்சு இத்தனை காலங்களை யார் கொடுத்தீங்களோ அவங்க உங்களை விட்டு போயிட்டாங்க. என்ன உலகம் இது, என்ன அன்பு இது என்று சொல்லி திகைத்து போய் நிற்கிறீங்க. இயேசு சொல்லுகிறார், ஓ ரபானா கரா, என் அன்பு மாறாதது அல்லவா, உண்மையான அன்பு அல்லவா, என்னண்டை வா, நான் உன்னை திருப்திப்படுத்துவேன், உன்னை ஆறுதல் படுத்துவேன், காயங்களை ஆற்றுவேன், உன்னை புதிய மனிதனாய் எடுப்பு கையில் எடுத்து நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி ராஜா. நெருக்கடி, பல நெருக்கடியில் இருக்கிற சகோதரி, நெருக்கத்தின் மத்தியில் இருக்கிறீங்க, யாரும் உதவி செய்கிறதுக்கு இல்லை, என்னாகுமோ, வெடித்து விடுவேனோ, சிதறி விடுவேனோ என்று பதறி போய் நிற்கிறீங்க. எஸ் அதிசயமாய் உங்கள் தேவைகளை சந்திப்பார். நன்றியப்பா. ஒரு நல்ல காரியத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க ஐயா, வருமா, இன்னைக்கு வருமா, நாளைக்கு வருமானு காத்துட்டே இருக்கிறீங்க. தேவன் அந்த நபர்களை அனுப்ப போகிறார். அவர் அதிசயமானபடிக்கிறீங்க, நினைத்ததை விட அதிகமான நல்ல காரியங்களை அவர் செய்து சந்தோஷப்படுத்த போகிறார். எல்லாரையும் ஆசீர்வதிங்க. யுத்தங்கள் ஓயட்டு, முக்கியமாக கல்ஃப் கண்ட்ரீஸில் இருக்கிற இப்படி பிள்ளைகளுக்கு ஆபத்து வராதபடி காத்துக்கொள்ளுங்க. அனைத்து நாடுகளையும், அனைத்து மக்களையும், இந்திய நாட்டு மக்களையும், தேவனுடைய பிள்ளைகள் ஊழியக்காரலையும் ஆசீர்வதிங்க. ஆசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியங்களையும், அடைக்கலான் குறி முதியோர்களத்தையும் ஆசீர்வதிங்க. அங்கே தங்க நிறைய அழைச்சிட்டு வாங்க. சத்தத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே,
என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு பொழுதும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாடி அந்யோன்யைக்கலாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு எஞ்சிக்கும் சதா காலங்கள் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. Amen.